ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து தான் பொண்ணை வளர்க்குற நம்ம ஹீரோ பொண்ணு +2 படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளை ஒரு பெரிய காலேஜ்ல சேர்க்கணும்னு பிளான் பண்றாரு. ஒரு சின்ன ஸ்வீட் கடை வச்சிருக்கிற அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பொண்ணை லண்டனுக்கு அனுப்புறாரு. லண்டன்ல பசங்களாம் இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தான் அவங்க பொண்ணு படிக்கிறாங்க. பொண்ணு பள்ளியில படிக்கிற வரைக்கும் தான் கூடவே இந்தியால வச்சு பாத்துக்கிட்ட இந்த அப்பா லண்டனுக்கு போனதுக்கு அப்புறம் பொண்ணு தனியா இருக்காளே, நம்ம கூட போய் துணைக்கி இருப்போம் அப்படின்ற மாதிரி லண்டனுக்கு போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. ஏன்னா பொண்ணுடைய சுபாவமே அங்க வேற மாதிரி மாறி இருக்கு. முக்கியமா அதுல ஒரு வெள்ளைக்கார பையனோட அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா இருக்கிறதெல்லாம் அந்த அப்பா பாத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பா அங்க என்ன முடிவெடுக்கிறாரு, அங்க நடக்கிற வித்தியாசமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதைங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அங்கிரேசி மீடியம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அவன் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே அவன் மனசு உள்ள பேசாம ஒரு கிரிக்கெட்டர் ஆயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதே பையன் இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கும் போதோ போலீஸ் கதையை ரொம்ப விரும்பி பார்க்கறான். பேசாம போலீஸ் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறான். பார்பர் ஷாப்ல முடிவெட்டுறதை பார்த்து பேசாம முடிவெற்றவன் ஆயிடலாமா, ஒரு சினிமா பார்க்கும்போது லாயரை பார்த்து லாயர் ஆயிடலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே தான் அந்த பையன் வளர்றான். ஆனா கடைசியில அவங்க அப்பா வச்சிருக்கிற அதே ஸ்வீட் கடையை வச்சிருக்கிற ஒரு நபரா தான் இந்த ஹீரோ மாறுறாரு. அவர் தான் நம்ம ஹீரோ பேரு சம்பக்கு. அவர் ஒரு வயசு வரப்போ அவருக்கு ரொம்ப அன்பான ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்குமே வெளியில போய் படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கனவுகளும் ஆசைகளும் இருக்குங்க. அதையும் மனமேடையில தன் கணவர்கிட்ட சொல்ல, நான் தான் ஸ்வீட்டு கடை வச்சிருக்கேன்ல, நீ எதுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்க, நீ அந்த கடையை பார்த்துக்கோ, சேர்ந்து வேலை பார்ப்போம் மாதிரி தான் பொண்டாட்டியே தான் கூடயே இருக்க வச்சுக்கிறாரு. இப்படி ஒரு கடத்துல அவருக்கு அவங்க மனைவி மூலமா ஒரு அன்பான பொண்ணு பிறக்க, பொண்ணு பிறந்து கொஞ்ச நாள்லயே அவங்க பொண்டாட்டி நோய்வாய்ப்பட்டு போய் சேர்ந்துடுறாங்க. அதுல இருந்து ஒரு சிங்கிள் பேரண்டா தான் அந்த பொண்ணை நம்ம ஹீரோ வளர்ப்பாருங்க. அப்படி அவங்களோட பொண்ணுடைய பேரு தாரிகா. பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே செல்லம் கொடுத்து வெளிநாட்டு படங்கள் எல்லாம் காட்டி தான் வளர்ப்பாரு. அதனாலேயே அந்த பொண்ணு தாரிகா எப்படின்னா நம்ம காலேஜ் படிப்ப லண்டன்ல போய் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கோங்க. இப்ப இந்த கதை நிகழ்காலத்துக்கு வருது. இது நம்ம ஹீரோவுடைய ஸ்வீட்டு கடை இருக்கிற ஸ்ட்ரீட்டுங்க. பரம்பரையா நம்ம ஹீரோ இந்த ஸ்வீட்டு கடையை வச்சிருப்பாரு. அவருடைய ஸ்வீட்டு கடை அங்க பிரபலமானதுக்கு அப்புறம் பக்கத்துல அவரை போலவே நிறைய பேரு அதே பேர்ல கடையை போட்டிருப்பாங்க. இப்ப கூட இந்த ஸ்வீட்டு கடையை தேடி ஒரு வெள்ளைக்காரன் வந்திருக்க, சார் இதான் சார் ஒரிஜினலான ஸ்வீட்டு கடை, உள்ள வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜாங்கிரி எல்லாம் கொடுக்க வராரு. இப்ப எதிர்க்க கோபாலு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருக்காருங்க. இவர் நம்ம ஹீரோவுடைய சொந்தக்காரர் தான். அவரும் அங்க ஸ்வீட்டு கடை வச்சிருப்பாரு. சார் அவன் ஸ்வீட்டு கடை ஒரிஜினல் இல்ல, எந்துதான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை எடுத்துட்டு வந்து அந்த வெள்ளைக்காரங்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு சொல்றாரு. ஐயோ சார், அவன் கையை பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கா இருக்கு, அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதனா நோய் வந்து தாக்கிடும், ஏன் ஸ்வீட்டு காரில் வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இப்படி மாறி சண்டை போட்டு அந்த கஸ்டமரே அங்கிருந்து சதறி ஓடிடுறான். என்னதான் இந்த கோபாலும் நம்ம ஹீரோவும் மாறி அங்க அடிச்சுக்கிட்டாலும் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, அப்படி சொந்தத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று சேர்ந்துருவாங்க. அங்க ஒரு சேட்டு இருக்காருங்க. அந்த சேட்டு தன் கடையில வேலை பார்க்குற ஒரு பையனை துரத்தி விட்டுறாரு. அந்த பையனும் நம்ம ஹீரோடைய சொந்தக்கார பையன் தான். இவங்க ரெண்டு பேருமே அந்த சேட்டு கிட்ட போய் நியாயம் கேட்டு இப்ப அந்த பையனையும் நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இப்படி ஒரு வேலையில நம்ம தாரிகாவை காமிக்கிறாங்க. இவங்க தான் படத்துடைய ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோவுடைய பொண்ணு. அவங்க படிப்பு எப்போ பார்த்தாலும் படிப்பு தான். சரிப்பா, எக்ஸாம்ல எத்தனை பர்சன்டேஜ் எடுப்பாங்கன்னு கேட்டா 55% தான் எடுப்பாங்க. எவ்வளவு படிச்சோம் 55%? எவ்வளவு நாள் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த 12th எக்ஸாமுக்கு தான் அவங்க விழுந்து படிப்பாங்க. ஏன்னா எப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ல 90% மேல மார்க் எடுக்கணும், ஒரு 3 ரேங்குக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, அப்ப எங்க ஸ்கூல்ல முதல் 3 ரேங்க் எடுக்கிற பசங்களுக்கு லண்டன்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறதா எங்க பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே லண்டன் போகணும்னு ஆசைன்னு உனக்கு தெரியும். எப்படியோ நீ கூட்டு போற அளவுக்கு நீ ஒன்னும் வசதியானவன் இல்ல, இதுதான் எனக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அங்க போய் படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ இதுல ஷாக் ஆகுறாரு. என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அப்போ அப்பாவை விட்டு தனியா போயிடுவியா, அப்ப நான் எப்படி இங்க தனியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா நான் படிக்கணும்னு சொல்றேன், அது உனக்கு புரிய மாட்டேங்குதா, அப்ப நான் வளர்றது முன்னேறதுலாம் உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அம்மா அதுக்கெல்லாம் கோச்சிக்காத, அப்பாவை விட்டு தனியா போறேன்னு சொல்றியே, அதான் திடீர்னு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குன்ற மாதிரி அவர் மனசுல நினைக்கிறாரு. அதெல்லாம் இல்லப்பா, அம்மா மேல சத்தியமா நான் எங்க போனாலும் உங்களை மறக்க மாட்டேன், வேலை கிடைச்சிச்சுன்னா உங்களையும் கூட கூட்டு போய் வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, சரிமான்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியே போறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து முதல் வாட்டி குடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க போல. எப்பவுமே நம்ம ஹீரோ தான் வீட்டுல குடிச்சு கிடப்பாரு. இப்போ தான் பொண்ணு இப்படி வந்திருக்கிறத பார்த்து அவருக்கு ஒன்றும் புரியலைங்க. அங்க அவங்க பொண்ணுமே, என்னப்பா ஏதோ சரக்கு ஸ்மெல்லு வருது, இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்களா, எங்க பக்கத்துல வந்து ஊதி காமிங்க
காமிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவரும் வந்து ஊதுறாருங்க. என்ன உண்மையாலேயே ஸ்மெல் வருது, நம்ம மேல இருந்து தான் வருதா, 3 நாளுக்கு முன்னாடி தானே சரக்க போட்டோம், ஒன்னும் புரியலையேன்ற மாதிரி அங்க தான் பொண்ணு குடிச்சிருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் ரொம்ப அப்பாவியான ஒரு அப்பாவா நம்ம ஹீரோ இருப்பாரு. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில ஒரு வழக்கு இருக்கோங்க. அதாவது ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த கடை யாருக்கு ஒரிஜினலான பேரு அப்படின்றத பத்தி ஒரு கேஸ். அந்த கேஸ் அந்த கோபாலுக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் இருக்கும். இப்ப கூட இவங்க 2 பேருமே நீதிமன்றம் போயிருக்க அன்னைக்கு அந்த தீர்ப்பு நாள். அங்க ஜட்ஜுமே வந்து கோபாலுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பை கொடுத்துடுறாரு. கோபாலு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி தான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு நல்லாவே தெரியுங்க. பரம்பரையா நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா என்ன விட்டுட்டு காசு கொடுத்து இவனுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி அங்க ஜட்ஜின்னு கூட பாராமல் நம்ம ஹீரோ கீழே கிடக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்க இதுல ஜட்ஜிக்கு பயங்கர கோவம் வந்து இவங்க கூட்டு போயிட்டு ஜெயில வச்சிடறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ஜாமீன்ல நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட காசு கேசெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வராருங்க. என்னதான் பகல்ல அடிச்சுக்கிட்டாலும் ராத்திரி ஒரே சொந்தக்காரங்கன்னு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அந்த கோபாலோட உட்காந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சரக்க போடுவாரு. ஆனா காலையில அதே கோபாலோட அவர் கடையில நின்றுகிட்டு இருக்க இப்போ கேஸ் கோபாலுக்கு சாதகமா வந்துருச்சுல, அதனால ஹீரோ இப்போ அந்த ஸ்வீட்டு கடையோடைய போர்டை மாட்ட முடியாதுங்க. அந்த கடையோடைய போர்டு இப்போ கோபாலுக்கு சொந்தமாயிடுது. அதையும் இப்போ கலட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, தாரிகா, அவங்க ஸ்கூல்லையுமே ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பையனோட உட்காந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படின்னா டாப் 3க்குள்ள வந்தாகணும், நான் லண்டனுக்கு போய் படிச்சாகணும், தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரியும் கேட்கறாங்க. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹீரோயின் அப்படின்றதுனால ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிச்சு மனப்பாடம் பண்ணுவாங்க. உண்மையாலே நம்ம பொண்ணு படிச்சுக்கிட்டு தான் இருக்காளா, இல்ல நம்மள ஏமாத்த இப்பெல்லாம் சீன் கிரியேட் பண்றாளான்ற ஒரு சந்தேகம் ஹீரோக்குள்ள இருக்குங்க. அதுக்காக பொண்ணுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. ஏமா, இந்த நீ எழுத போற பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, இதுதான் அந்த கொஸ்டின் பேப்பர், இதை வச்சு படிச்சு பாஸ் ஆயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, யோப்பா எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் வேணாப்பா, நான் நேர்மையா எழுதிய பாஸ் ஆவேன், தயவு செஞ்சு கொண்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரியும் அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பாக்கோ பயங்கர பெருமையா இருக்குங்க. அப்ப நம்ம பொண்ணு உண்மையாலேயே தான் இவ்வளவு சின்சியரா படிக்கிறா போல இருக்கு, பரவாயில்ல நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த வெள்ளை பேப்பர் தாங்க அவர் கொண்டு வந்திருப்பாரு. உண்மையா அந்த பேப்பரையும் அங்க கிழிச்சு போட்டுட்டு போயிடுறாரு. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுற நம்ம ஹீரோயினுடைய ரிசல்ட்டும் வெளியில வருதுங்க. வெளியில வந்தா அவங்க 90% மார்க் எடுக்கல, 85% தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதுவே ரொம்ப பெரிய விஷயமா நம்ம ஹீரோ பாக்குறாருங்க. அது வரைக்கும் 55% எடுத்த நம்ம பொண்ணு இப்ப 85% எடுத்துட்டாலேன்னு சொல்லி அந்த விஷயத்த சும்மா பட்டாசு வெடிச்சு அவங்க ஸ்வீட்டு கடையில இருக்க ஸ்வீட்டெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேலையில தான் பொண்ணு முகத்துல சந்தோஷம் இல்லாததை ஹீரோ பாக்குறாரு. நான் தான் முன்னவே சொன்னல, 90%க்கு மேல எடுத்தாதான் லண்டன் போக முடியும், இப்ப நான் என்ன பண்றதுன்ற மாதிரி அவங்க பொண்ணும் கலங்கி போக, அப்ப அவங்க பிரின்சிபல் மேடம் கிட்ட இருந்து போன் கால் வருது. வணக்கம் சார், நீங்க தான் தாரிகாவுடைய அப்பாவா, கங்க்ராச்சுலேஷன் சார், உங்க பொண்ணு லண்டனுக்கு போறா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மேடம் சொல்றீங்க, என் பொண்ணு ஸ்கூல்ல 4வது பொசிஷன் தானே வந்திருக்கா, அதுவும் 85% தானே எடுத்திருக்கா எப்படின்னு கேட்கும் போதோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் ஐஐடி படிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த லண்டன் போற ஆப்பர்ச்சுனிட்டியை வேணான்னு சொல்லிட்டான். இப்போ 3 ஸ்டூடெண்டா 4வது ரேங்க் எடுத்த உங்க பொண்ணையும் தேர்ந்தெடுத்திருக்கோம், அதனால தான் லண்டனுக்கு கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷங்க. முக்கியமா ஹீரோயினுக்கு தான் அப்பாவையும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்பாவும் அங்க நிகழ்ந்து போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஸ்கூல்ல இந்த பட்டமளிப்பு விழா மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க போல. அதுக்கு ஒருத்தர சீஃப் கெஸ்டாவும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னா இந்த ஜட்ஜி தாங்க. ஆல்ரெடி இந்த ஜட்ஜி மேல கீழே கிடக்கிறத தூக்கி அடிச்சதுனால ஹீரோக்கு ஒரு சின்ன முன்பகை இருக்கும் பாத்தீங்களா, அவர் இந்த ஜட்ஜை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்ப அங்க நிகழ்வும் ஆரம்பிக்குது. அந்த நிகழ்வுலயும் வந்து அந்த ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஹானஸ்டி பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாருங்க. அது எல்லாமே நம்ம ஹீரோவும் ஒரு ஓரத்துல இருந்து பார்க்க அவருக்கு கோவம் தாங்க வருது. ஆல்ரெடி காசை வாங்கிக்கிட்டு தான் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, இதுல இவரே வந்து ஹானஸ்டியை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி அவரால் பொறுத்துக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அங்க லண்டனுக்கு போக செலக்ட் ஆன 3 ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்குமே அங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குற மாதிரியும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க, அப்படி நம்ம ஹீரோயின் தாரிகாவையும் நம்ம ஹீரோவையும் மேடைக்கு கூப்பிடுறாங்க. அப்படி மேடை ஏறி அந்த பரிசெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 வார்த்தை அப்பான்ற முறையில நம்ம ஹீரோ பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல் மேடமும் சொல்ல, இவருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷ்ல அவர் பேசுறாருங்க. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, இன்க்ளூடிங் அவங்க பொண்ணும் சேர்ந்து. அப்பதான் அவருக்கு சின்னதா ஒரு கோவம் வருது. அந்த பிரின்சிபல் மேடம் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஜட்ஜி வந்து இந்த ஆனஸ்டி பத்திலாம் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஊருக்குள்ள மைக்கு கிடைச்சிட்டா இந்த வீர வசனம் பேசுறது, ஆனஸ்டியை பத்தி பேசுறதுன்னு சொல்லி ஆனஸ்டியே இல்லாதவங்களா இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் பேசினது எல்லாமே வெறுமென பஞ்சி டைலாக் மாதிரி தான் இருந்ததே தவிர எதுவுமே உண்மை இல்ல. உண்மை என்னன்னு நான் சொல்லவா அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. அந்த வீடியோல அந்த ஜட்ஜி காசு வாங்கினதும் அப்படி வாங்கிக்கிட்டு அந்த தீர்ப்பை கொடுத்ததெல்லாம் இங்க நம்ம ஹீரோ ப்ரூஃப் பண்ண, அதை பார்த்ததும் அந்த ஜட்ஜிக்கு பயங்கர அவமானம் ஆயிடுதுங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் கேலி கிண்டலோட சிரிக்கிறாங்க. அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவுடைய பொண்ணு அங்க வந்து, என்ன காரியம்பா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ஜட்ஜி
ஜட்ஜியோட மனைவி யாரு தெரியுமா, எங்க பிரின்சிபல் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போக, இப்போ நம்ம பொண்ணுக்கு இவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா சொன்னாங்களே, இப்போ அது எல்லாமே போயிடுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் பதறி போறாரு. இப்போ ஈவினிங் நியூஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த ஜட்ஜி கிட்ட இந்த கோபாலு காசு கொடுத்து தான் இந்த தீர்ப்புல ஜெயிச்சிருக்காரு போல இருக்குன்ற மாதிரி பிரஸ் மீடியாலாம் கோபாலை வேற போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒருவேளை இதெல்லாம் காரணமா வச்சு நம்ம பொண்ணை லண்டன் அனுப்பாம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு கேள்வி அவருக்குள்ள வருதுங்க. இப்ப ஹீரோ நேரா அந்த ஜட்ஜுடைய வீட்டுக்கும் போறாரு. போய் காலிங் பெல் அடிச்சா மொட்டை மாடியில இருந்து அந்த ஜட்ஜோட மனைவியான இந்த பிரின்சிபல் பேசுறாங்க. என்ன வேணும்? இல்ல மேடம், நான் அப்படி பள்ளியில பேசினது தப்பு தான், அதுக்காக உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு கொஞ்சம் சேர பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மன்னிப்பெல்லாம் வாசல்ல இருந்தே கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப திமிரா பேசுறாங்க. ஹீரோவும் மன்னிப்பு கேட்கிறாரு. இதை ஒரு காரணமா வச்சு என் பொண்ணை லண்டனுக்கு மட்டும் அனுப்பாம விட்டுறாதீங்க, அதை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியும் கேட்க, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பிரின்சிபல் மேடம் உள்ள போயிட்டு ஒரு பேப்பரை கிழிச்சு அவங்க ஹீரோ மூஞ்சிலேயே தூக்கி வீசுறாங்க. அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவங்க பொண்ணுடைய வீசா, அந்த லண்டன் போறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இருக்கு போல. அதை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுறாங்க. உன் பொண்ணு லண்டன் போக மாட்டாடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கணவரையே அப்படி அவமானப்படுத்தி இருப்ப, உனக்கு இதுதான்டா முடிவுன்னு சொல்ல, ஹீரோவுமே பெரிய தப்பு பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், சரி பரவாயில்ல, உங்க கண்ணு முன்னாடியே என் பொண்ணை நான் லண்டனுக்கு அனுப்பி காட்டுறேன், எந்த காலேஜில் நீங்க சீட்டு கொடுத்து படிக்க வைக்கணும்னு சொன்னீங்களோ அதே காலேஜில் அவ திறமையை யூஸ் பண்ணி நான் சீட்டு வாங்கி காட்டுறேன், இது சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோடைய பொண்ணு தாரிகாவும் அவங்க ரூம் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டோம் உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நீ பண்ண ஒரு சின்ன வேலையினால இப்போ நான் லண்டன் போக முடியாமல் போயிடுச்சு, நான் படித்ததெல்லாம் வேஸ்ட் தானப்பா அப்படின்ற மாதிரியும் அவங்க அழுதுகிட்டு இருக்க, ஹீரோக்கும் எதுனா பண்ணியாச்சு நம்ம பொண்ணை லண்டனுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுங்க. இப்போ பொண்ணுகிட்டையும் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எதுனா அப்பா பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்து அப்பா தானே உன்னை வளர்த்தேன், எவ்வளோ ஆளாக்குனேன், அப்பாவை நம்புமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, அங்க பொண்ணோட மனசும் கலங்க செய்யுது. அடுத்த நாளே அங்க லண்டன் போய் அங்க காலேஜ்லாம் சேர்றதுக்காக சில கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கேயுமே நம்ம ஹீரோ அவங்க பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. சார், லண்டன்ல போய் உங்க பொண்ணை படிக்க வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1 கோடி ரூபாய் ஆகும். அந்த 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இது 1 கோடி ரூபாவா, அவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒன்றும் புரியல. தான் பொண்ணையும் லண்டன்ல இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிலலாம் அட்மிஷன் போட்டு வை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. இப்போ அந்த அட்மிஷன் ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதுலயும் அவங்க பொண்ணு ஃபெயில் ஆயிடுறாங்க போல. இதுவும் உங்க 2 பேருக்கும் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இப்ப ஹீரோ வேற வழி இல்லாம தான் பங்காளிக கிட்ட தான் நைட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. முக்கியமா அந்த கோபால் கிட்ட வருத்தப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதுதான் நம்ம கோபாலு, டேய் உனக்கு பப்ளு ஞாபகம் இருக்காடா, நம்ம லண்டன்ல இருக்கானேடா, நம்ம சொந்தக்கார பையன் தான் அப்படின்ற மாதிரி கேட்க, பப்ளுவா, அட ஆமாப்பா, ரொம்ப நாள் லண்டன்ல இருக்கான்ல, ஆமாண்டா, அவன் நாளைக்கு மறுபடியும் இந்தியாவுக்கு வரான், அவனை பிடிச்சி கரெக்ட் பண்ணி அவன்கிட்ட காசை கொடுத்து எப்படின்னா உன் பொண்ணை லண்டனுக்கு அனுப்பிடுவோம், அவன் அங்க சிட்டிசன்ஷிப்லாம் எடுத்துட்டான்டா அப்படின்ற ஒரு ஐடியாவை சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரியும் அங்க ஒத்துக்க, அடுத்த நாளுமே அந்த பப்ளுவை பிக்கப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ இந்த கோபாலு இவங்க எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. பப்ளுவும் ஃபேமிலியோட ஏர்போர்ட்ல வந்து இறங்க, அப்படி பப்ளு இந்தியாவில் இருக்கிற சமயத்துல அவரை பத்திரமா பாத்துக்கிறது, அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது, அதுவும் லண்டன்காரர் வேறையா, அவருக்கு ரொம்ப மரியாதையோட நடத்துறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம ஹீரோ பண்றாரு. அப்பதான் பப்ளு கிட்டையும் தான் பொண்ணு அங்க படிக்க வைக்கணும், அதுக்கு நான் உங்ககிட்ட காசு கொடுக்குறேன், நீ தான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணணும், எங்களுக்கு விசாவும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்க, இப்போ பப்ளுவும் கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நான் லண்டன் போய் பண்றதா அங்க வாக்கு கொடுக்குறாரு. சொல்லி வச்சபடியே பப்ளு லண்டனுக்கு போறாரு. அங்க இருந்து விசாவை அனுப்புறாரு. நீயும் உன் பொண்ணும் உன் கூட கோபால கூட கூட்டிட்டு கிளம்பி வாங்க, லண்டன் வந்து இறங்குங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறதா சொல்றாரு. ஹீரோ அவருடைய மிகப்பெரிய ஃபேமிலி எல்லாரையும் ஒண்ணு கூப்பிட்டு தான் பொண்ணை லண்டன்ல கூட்டு போயிட்டு படிக்க வைக்க போறதா அங்க சொல்ல, அவங்க குடும்பத்துலலாம் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, நீ என்ன லண்டனுக்கு போறியான்ற மாதிரி சொன்னாலும் குடும்பத்தை எதிர்த்து தான் இப்ப தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஏர்போர்ட்ல வந்து பிளைன் ஏறி இப்போ அங்க லண்டன் வந்து இறங்குறாரு. அந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க முதல்ல வந்து அதை கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா அடுத்ததா வர நம்ம கோபாலும் நம்ம ஹீரோவும் கேள்விக்கு தப்பு தப்பான பதில்களை சொல்றாங்க. அதே சமயத்துல அவங்களுடைய பேகும் அங்க செக்இன்ல மாட்டிக்குதுங்க. என்னையா பேக்குள்ள இருந்து ஏதோ வாசம் வருது அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஊருக்கா பாட்டிலுங்க, அதை வெள்ளக்காரனுங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க போல. இப்போ இவங்க 2 பேரையுமே ஓரமா கூட்டிட்டு போயிட்டு எல்லா வித டெஸ்டையும் எடுக்கிறாங்க. யாரை தேடி நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ பப்ளு சொல்லி தான் வந்திருக்கோன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ பப்ளுடைய பேரையும் ஐடியையும் இவங்க அப்படியே இன்டர்நெட்ல போட்டு பார்க்கும் போதோ அவன் ஒரு சிறைச்சாலையில கைதியா இருக்கான் அப்படின்ற மாதிரியும் இந்த போலீஸுக்கு தெரிய வருது. இப்போ இவங்க 2 பேரையும்
யாரையும் லண்டனுக்குள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லியும் அந்த பப்ளு இந்த போதை பொருட்கள் எல்லாம் கடத்துறவன் அவங்க குரூப்ல இருக்கிற 2 பேர் தான் இவங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியும் இவங்களுடைய விசாவை அங்க நிராகரிச்சு இவங்க லண்டனுக்குள்ளேயே நுழைய முடியாதுன்னு சொல்லி இன்னொரு பிளைட்டை போட்டு நம்ம ஹீரோவையும் அவர் ஃப்ரெண்டு கோபாலையும் லண்டனை விட்டு அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்ப லண்டனுக்குள்ளேயும் நுழையிறாங்க. என்னடா நேரமாகிட்டே இருக்கு, இன்னும் அப்பாவையும் அங்கிளையும் காணுமேன்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க. ஊர்ல இருக்கிற தான் அங்கிளுக்கும் கால் பண்ணி சொல்ல உங்க அப்பா இமிகிரேஷன்ல மாட்டிக்கினாம்பா, அவனால லண்டன் உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி அவனை இப்ப இந்தியாக்கே திரும்பி அனுப்பிட்டாங்க. நீ ஒன்னும் பயப்படாத. அந்த யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அந்த ஹாஸ்டல்ல சில பசங்களா இருப்பாங்க, அந்த குரூப்ல போயிட்டு நீ ஒரு மெசேஜ் போடுன்ற மாதிரி ஒரு லிங்க் அனுப்புறாரு. இவங்களும் அந்த குரூப்ல போயிட்டு ஒரு மெசேஜ போடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அங்க 2 பசங்க வராங்க. அதுல ஒரு இந்தியரும் இருக்காங்க. முதல்ல ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்களும் அதுல ஒரு பையன் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்த பசங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுதுங்க. இப்ப நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து அந்த ஹாஸ்டலுக்கு அந்த 2 பசங்க கூட்டிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் ஓபன் ஆயிடும். அந்த காலேஜ் ஓபன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ஹாஸ்டல்ல தான் பொண்ணு பசங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இருக்க போறோம். எப்பவுமே நாங்க இங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருப்போம். நீயும் விருப்பப்பட்டா பார்ட்டி பண்ணலாம். இந்த ஹாஸ்டல்ல தங்கறதுக்குன்னு நீ கொஞ்சம் ஃபீஸ் கொடுக்க வேண்டி இருக்கும். அது வரைக்கும் நீ பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இந்த ஃபீஸை கொடு அப்படின்ற மாதிரியும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சொல்றாங்க. ஹீரோயினும் அங்க நிறைய பேருடைய ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பாக்குறாங்க. நம்மளுக்கு அது மாதிரி ட்ரெஸ்ஸிங்ல இல்லையேன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த டிஷர்ட் எல்லாம் கொஞ்சம் மேல தூக்கி கட்டிக்கிறாங்க. சாப்ஸ்டிக்கை வச்சுதான் நிறைய பேர் சாப்பிடுறாங்க போல. ஆனா ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஸ்டிக் இல்ல. அப்படி அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட அவங்க கொஞ்சம் மிங்கிள் ஆக லேட் ஆகுதுங்க. இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் இந்தியா வந்தும் சேர்றாங்க. அந்த பப்ளுவை நம்பி ஊருக்கு போனதுக்கு இங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்ப என் பொண்ணு லண்டன்ல தனியா இருப்பா, நான் எப்படின்னா போய் ஆகணும், எதனா வழி பண்ணு அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்னும் கவலைப்படாத, உன் பொண்ணு இப்போ சேஃப்டியா ஒரு ஹாஸ்டல்ல இருக்கா. இதுக்கப்புறம் லண்டன்ல லீகலாலாம் நம்மளால நுழைய முடியாது, இல்லீகலா தான் நுழையணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்கான், அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லண்டன்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்காருங்க. வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கும் போல இருக்கு. அதனால பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும் பாத்தீங்களா, அதுக்காக இந்த இந்தியன் ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு அங்க ஒரு கடைக்கும் வராங்க. இந்த கடையில இருக்கிற ஆன்டி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் ஆனவங்க தான், ஆனா ரொம்ப மென்மையானவங்க. அது பேச பேச உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கடையில வேலைக்கும் அந்த இந்தியாக்காரர் சேர்த்து விட இங்க நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த நபருமே இதுக்கு மேல நீங்க இந்தியானாலாம் உள்ள நுழைய முடியாது, இது பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட் விசா, இதை வச்சுக்கிட்டு வேணா நீங்க உள்ள நுழையலாம், அப்படி இல்லையா கடல் வழியா போட்டு வழியா திருட்டுத்தனமா உள்ள போகலாம், இப்படியான வழிகள் தான் இருக்கு. பாகிஸ்தானியா நீங்க உள்ள நுழையணும்னா முஸ்லீமா மாறணும், உங்க பேரை மாத்திக்கணும், ஓகேவான்னு கேட்க ஏங்க நாங்க இந்தியால பிறந்தவங்க எதுக்கு பாகிஸ்தானியா மாறணும் அப்படின்னு இவர் சொன்ன ஐடியாக்கெல்லாம் இவங்க முட்டுக்கட்டை போட்டாலும் இப்ப இவங்களுக்கும் வேற வழி இல்ல. இப்போ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கோபாலும் பாகிஸ்தானியாவே நுழையறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படி அவங்க 2 பேரோடைய பேரையும் இர்ஃபான் பதான் இம்ரான் கான் அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க லண்டனுக்குள்ளேயும் நுழையிறாங்க. லண்டன் உள்ள வந்ததும் எங்க போறதுன்னு தெரியலைங்க. அங்க ஒரு பார்க்கிங்க்கு வராங்க. அங்க ஒரு பொண்ணை ஒரு பையன் துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறதையும் இவங்க 2 பேர் பாக்குறாங்க. 2 பேருக்குமே அப்படி ஒரு ஷாக்கு. அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பக்கத்துல போக அதுக்குள்ள அங்க சில போலீஸ்காரங்களாம் வராங்க. பார்த்தா அந்த பொண்ணே ஒரு போலீஸ்காரி தான் போல. அவங்க பேரு நைனா, ஒரு ஸ்பையா தான் இங்க வந்திருப்பாங்க. அது தெரியாம நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுன்னு போய் அவங்க பண்ண மிஷனையும் கெடுத்து விட்டுறாங்க. இதுல இப்போ அந்த நைனாவும் பயங்கர காண்டாகி நம்ம ஹீரோவையும் அவர் ஃப்ரெண்டையும் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இவங்க 2 பேரும் ஃபேக்கான ஒரு பேர்ல தானே வந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றதை பார்த்தோம். அதுவும் அவங்க பாகிஸ்தானி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது நைனாக்கு இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தோட தான் அங்க இருந்து அனுப்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டோட இப்பதான் பொண்ணு தங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஹாஸ்டலுக்கும் வராங்க. அப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பொண்ணையும் பார்க்க கட்டி அணைச்சிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கியாமா, அப்பாவை மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கொஞ்சம் நெகிழ்ந்து போறாரு. இப்போ அவங்க பொண்ணு தங்கியிருக்கிற ஹாஸ்டல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கிறத பாக்குறாரு. சில சரக்கு பாட்டில் இருக்கிறதையும் பாக்குறாரு. சரிம்மா உன் ரூம் எங்கன்னு கேட்கும் போதோ மேல இருக்கிற ஒரு ரூமுக்கும் அவங்க பொண்ணு கூட்டு போறாங்க. அப்போ நம்ம எல்லாரும் இங்க தான் தங்க போறோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க இல்லப்பா உங்களால இங்க தங்க முடியாது, இங்க ஸ்டூடெண்டால மட்டும் தான் தங்க முடியும், பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துல வேணா நீங்க 2 பேர் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்ல ஹீரோவால ஏத்துக்க முடியல. என்னம்மா ஒரே வீட்டுல தங்கினவங்க இப்ப மாறி மாறி வேற வீட்டுல தங்கணுமான்ற மாதிரி ஒரு மாதிரி ஆனாலும் லண்டன்ல இப்படிதான் தங்கணும் போல இருக்குன்னு சொல்லி
இப்ப அந்த பக்கத்துல இருக்கிற அந்த ரூம்லயும் போய் விசாரிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்டு கோபால அங்க அனுப்புறாரு. அந்த இடத்துல போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வேலை பார்ப்பாங்களா ஒரு கடை, அந்த கடையில இருக்கிற அந்த ஓனர் அம்மாவுடைய வீடு தான் போல. அந்த ஓனர் அம்மாவுடைய பொண்ணு வேற யாரும் இல்ல, இப்ப இவங்க 2 பேரும் பார்த்தா அந்த போலீஸ்காரி நைனா அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஆத்தாடி, போலீஸ்காரியோடைய வீட்லயே நம்ம ஃபேக்கான பாஸ்போர்ட் எல்லாம் வச்சு தங்கணும்னா நம்மளோட உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிடும், மாட்டிப்பமேனு சொல்லி இப்ப தங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அந்த விஷயத்தையும் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லாம தான் பொண்ணு கூடயே இங்க தங்கறதா சொல்றாரு. அப்படி இல்லனா நம்ம 3 பேருமே வெளியில போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கலாம், நான் பொண்ணை தனியா விட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா, நான் தான் இங்க ஹாஸ்டல்ல தனியா சந்தோஷமா தானே இருக்கேன், எதுக்கு இப்போ ஊர்ல இருந்து வந்து எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க. அது இல்லாம நான் பார்ட் டைம் வேலைக்கு வேற போறேன், அப்படி வேலைக்கு போய் நீங்க எனக்கு படிப்புக்காக பண்ண செலவெல்லாம் வேற அடைக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வார்த்தைகளை விடுறாங்க. ஹீரோக்கு கோவம் வருது. என்னம்மா சொல்ற, அப்பா பொண்ணுக்கு பண்ண செலவையே நீ அடைக்கிப்பியா, உனக்கு தானே நான் பண்ணேன், என்னம்மா பேச்சு இது, கொஞ்ச நாள்ல ஆளே மாறிட்டியன்ற மாதிரிலாம் அவர் கேட்க, என்னப்பா இன்னும் பூமத்தனமாவே பேசிட்டு இருக்கீங்க, இது லண்டன்பா, மாடர்னா இருப்போம், காஸ்டியூம்லாம் மாத்த வேண்டி இருக்கும், இங்கெல்லாம் தாங்கன்னா வேலைக்கு ஆகாதுப்பா, இங்க இருந்து வெளியே போங்கப்பான்னு சொல்ல, என்னம்மா ஆசையா வந்தா முதல் நாளையே வெளியே போ, காசை திருப்பி கொடுக்குறன்ற மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி கலங்கி போயிடுறாரு. சரிம்மா நீ சொன்ன மாதிரி அந்த லேடியோடைய ஹாஸ்டல்லையே நாங்க தங்கிக்கிறோம், ஆனா நான் இங்க லண்டன்ல இருக்கிற வரைக்கும், உனக்கு அந்த யூனிவர்சிட்டியில நான் சீட்டு வாங்கி கொடுக்குற வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ அப்பா பொண்ணுன்ற மாதிரி இந்த உறவு முறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்லிட்டோம். கோபாலை கூப்பிட்டுக்கிட்டோம் நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே போறாரு. இதுல ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. கோபாலும் வெளியே வந்த உடனே சின்ன பொண்ணு ஏதோ வார்த்தையை விட்டு பேசினா, அதுக்காக இப்படியா பேசுவ, அவன் மனசு தாங்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, கோபாலு உனக்கு புரியுதா, இப்போ நம்ம அந்த லேடியோட வீட்டில் போய் தங்க போறோம், அந்த லேடியோடைய பொண்ணு அந்த நாய்னா ஒரு போலீஸ், நம்ம பாகிஸ்தானியோட பாஸ்போர்ட்ல தான் வந்திருக்கோம், இப்போ அவளுக்கு ஒரு வேலை என் பொண்ணு தான் இந்த தாரிகான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், என் பொண்ணையும் இங்க படிக்க விடாம அவளையும் சேர்த்து கைது பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த அப்பா பொண்ணு உறவு முறைலாம் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன், ஸோ புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கிருந்து கூட்டிட்டு போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த நைட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு 2 பேருமே அந்த பப்ளுவை தேடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இன்னும் அந்த பப்ளு எங்க போனான்னு தெரியாதுல, பப்ளு கிட்ட தானே இவங்க காசு கொடுத்து வச்சிருப்பாங்க, யூனிவர்சிட்டி அட்மிஷன் வேற வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும், அதனால அந்த பப்ளுவை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேற இந்த நைனா தான் இருக்காங்க போல. இந்த பப்ளுடைய போட்டோவை கொடுத்து பப்ளு தெரியுமான்னு கேட்க, அப்பதான் போதைப் பொருள் கடத்தின விவகாரத்துல அவன் ஜெயில இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மேலையும் அந்த நைனாவும் சந்தேகப்பட, அப்பதான் இல்ல இந்த பப்ளுன்றவன் எங்களுக்கு தூரத்து ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த பப்ளுவை ஜாமீன்ல வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு 300 பவுண்டு கொடுக்க வேண்டி இருக்குமா, அந்த 300 பவுண்டு கொடுத்தோம் அவனை ஜாமீன்லயும் வெளியே எடுக்கிறாங்க. பப்ளுவை ஜெயில இருந்து வெளியே கூட்டு வந்ததும் இவங்க 2 பேருமே அநியாயமா எங்களை ஏமாத்திட்டியே, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, பப்ளுவும் அங்க கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா ரொம்ப சின்ன வீடா, ரொம்ப ஏழ்மையில தான் அந்த பப்ளுவே இருக்காரு போல. ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன், சரியான வேலைக்கு இல்ல, லண்டன்ல ஒரு வேலை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் நானும் என் மனைவியும், நீங்க கொடுத்த காசை கொண்டு வந்த உடனே இங்க என் கடங்காரங்களாம் வந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க, அப்பப்போ போலீஸுக்கு வேற நான் இங்க தங்கத்துக்கு காசு கொடுக்கணும், இப்படி ஒரு இக்கட்டுல மாட்டினதுனால தான் என்னால அதை வச்சு அந்த யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வாங்க முடியல, மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ இதெல்லாம் பார்த்து கோவப்படுவார்னு பார்த்தா நம்ம சொந்தக்காரனா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறியடான்னு சொல்லி கையில இருக்கிற கொஞ்சம் காசை இப்ப மறுபடியும் பப்ளுக்கு கொடுக்குறாரு. இப்படி ஹீரோவுடைய உயர்ந்த உள்ளத்தை பார்த்து பப்ளு இன்னும் சென்டிமெண்ட் ஆகுறான். ஹீரோ கிட்ட அந்த காசை மறுபடியும் கொடுத்துட்டு நிகழ்த்து போறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எதனா பண்ணியாச்சு உங்க பொண்ணுக்கு அந்த பெரிய யூனிவர்சிட்டியில நான் சீட்டை வாங்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னதான் பக்கத்து வீட்டுல வந்து தங்கியிருந்தாலும் அந்த வீட்டுல இருந்து அப்பப்போ அந்த ஹாஸ்டல்ல தான் பொண்ணு என்ன பண்றாங்கன்ற மாதிரி ஸ்பையா அந்த ஜூம் பண்ணிலாம் பாப்பாருங்க. அதுவும் அவங்க பொண்ணு பாப்பாங்க, ஏன்பா இப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க தான் என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஆனா அடுத்த நாள் தான் பொண்ணு எங்க போறாங்க, பார்ட் டைம் ஜாபுக்கு எப்படி நடந்து போறாங்க, சேஃப்டியா போயிட்டு வராலான்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு கண்காணிச்சுக்கிட்டே ஹீரோ இருக்காரு. நம்ம தாரிகா வேற அந்த மேடமுடைய கடையில தானே வேலை பார்ப்பாங்க, இப்போ அந்த மேடமுடைய வீட்டுல தானே நம்ம ஹீரோ வாடகைக்கு இருப்பாரு, அதனால அப்பப்போ அந்த கடைக்கு வந்து அந்த மேடமோட நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு கோபாலும் ரொம்ப ஜாலியாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பொண்ணு இந்த குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போடுறது, ட்ரவுசர் போடுறதெல்லாம் ஹீரோக்கு அவ்வளவா பிடிக்காதுங்க, அதை எல்லாத்தையும் ஹீரோ எடுத்து ஒளிச்சு வச்சிருவாரு. ஆனா அவங்க பொண்ணு வேணுமுனே ஜன்னல்ல வந்து அவங்க பேண்ட்டை ஹீரோ முன்னாடியே கட் பண்ணி அதை போட்டுக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இங்க பப்ளு இருக்காரு பாத்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டி வாசல்லையே உட்காந்து எது மூலியமாச்சு அங்க சீட்டு வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. அதுக்காக நிறைய பிளான போடுறாரு. இங்க அந்த மேடமோட நம்ம ஹீரோவும் கோபாலும் ஒரு நல்ல நண்பர்களா மாறுறாங்க. இவங்க கை நிறைய
நம்ம ஊர் சாயல்ல இந்த சமோசா ஸ்வீட் எல்லாம் சமைப்பாங்களா, அதெல்லாம் அந்த மேடமுக்கு கொடுத்து அவங்கள ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நாளளவுல பப்புக்கு போறது, பார்ட்டி பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நைட் அவுட்லாம் போறதெல்லாம் அவங்க அப்பாவான ஹீரோ பாக்குறாருங்க. பொண்ணு வேற ஆல்ரெடி நம்மள ஃபாலோ எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இப்போ ஃபாலோ பண்றதையே விடுறாரு. ஆனா அது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன நம்ம அப்பா பக்கத்து வீட்டுல இருந்து கூட நம்மள கண்டுக்க மாட்டாருன்னு நினைக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த கோபாலு அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனர் அம்மா 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்பா அவங்க வீட்டுக்கு அந்த அம்மாவோட பொண்ணான இந்த நைனா வராங்க. அப்படி இவங்க 2 பேரோட பழகிறதெல்லாம் பாக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பாகிஸ்தானி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த நைனா அவங்க 2 பேர் மேலேயும் கோவத்துல இருப்பாங்கல்ல, இவங்களோடலாம் எதுக்கு பழகுறன்ற மாதிரி அவங்க அம்மாவை போட்டு பயங்கரமா கத்துறாங்க. நான் யாரு கூட பழகணும் பேசணும்ன்றதெல்லாம் நீ சொல்லாத. 18 வயசுல இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு நேரமே இல்லை. பர்த்டே ஆனா மட்டும் அப்பப்போ வந்துடுற. உன்னை விட இவங்க என்ன நல்லா பத்திரமா தான் பாத்துக்கிறாங்கன்ற மாதிரியும் அங்க சொல்ல, நைனாக்குமே அது ஒரு மாதிரி ஆகுதுங்க. இப்ப அவங்க அங்க இருந்து போகும்போதும் நம்ம ஹீரோவையும் அவர் ஃப்ரெண்டையும் மிரட்டிட்டு போறாங்க. இப்படி ஒரு வேலையில அடுத்த நாள் காலையில இந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டிருப்பாங்களே, அதுக்காக ஸ்வீட் செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோவா அந்த கோபாலும் அந்த வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்க, ஆனா அந்த வீட்டுடைய கதவு உள்ள பூட்டப்பட்டிருக்கு. உள்ள இவங்க கண்ணை வச்சு பார்க்கும் போதோ அந்த அம்மா மயங்கி இருக்கிறதையும் பாக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் பதட்டம் ஆயிடுது. இப்ப அந்த வீட்டுடைய லாக்கையும் உடைக்கிறாங்க. அந்த வீட்டு லாக் உடைச்ச உடனேயே அந்த அலாரம் சவுண்டு அவங்க பொண்ணு போனுக்கு போயிடுதுங்க. அவங்களும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணும் போதோ இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிற மாதிரி இருக்கு. அவங்க அம்மாவை எங்கேயோ தூக்கிட்டு போற மாதிரியும் இருக்கு. திருட்டு பசங்க. அப்பவே சந்தேகப்பட்டேன், இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நைனாவும் அங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக, இப்போ குறுக்க வர ஒரு காரையும் இவங்க வழிமறிச்சு அதுல அந்த லேடியை ஏத்திக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ நைனா ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து கோபால மடக்கி பிடிச்சி என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்களதான் காப்பாத்திருக்கோன்ற மாதிரி கோபால் சொல்றாரு. இப்ப மேல வந்து பார்க்கும்போது டாக்டரும் இவங்க 2 பேரும் நல்ல நேரத்துல உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்ததுனால தான் அவங்கள எங்களால காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் வில்லன்களா பார்த்த இந்த 2 பேரும் நம்ம இந்த நைனாவுடைய கண்ணுக்கு ஹீரோக்களா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நிகழ்ந்து போய் 2 பேருக்குமே தேங்க்ஸ்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த பப்ளு இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த யூனிவர்சிட்டியில சீட்டு வாங்குறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாருங்க. அதாவது அங்க ஒரு ஏலம் விடுவாங்களாம். இது மாதிரி ஒரு 2-3 சீட்டு மட்டும் மீதம் ஆயிடுச்சுன்னா அந்த சீட்டை ஏலம் விட்டு அந்த சீட்டை எவ்வளவு விலை கொடுத்து பணக்காரன் வாங்கிக்கிறாங்களோ வாங்கிக்கலாம். அப்படி ஒரு முறை அங்க இருக்கு போல. அதுக்கு இவர் பிளான போட்டு நம்ம ஹீரோவையும் கோபாலையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த ஒரு சீட்டையும் அங்க ஏலம் விட்டுட்டு இருக்க, கிட்டத்தட்ட 30,000 பவுண்டுக்கு அந்த ஏலம் போகுதுங்க. அதை நம்ம ஹீரோ தான் எடுக்கிறாரு. 30,000 பவுண்டுனா எவ்வளவு விலை தெரியுமா, அதுக்கு நீ எவ்வளவு காசு கொடுக்க வேண்டியிருக்கான் தெரியுமா, உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கான்ற மாதிரியும் கேட்க, ஹீரோக்கும் அங்க என்ன பதில் சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. எதனா பண்ணி அந்த காசை ரெடி பண்ணிடலாம்யா, என் பொண்ணுக்கு இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசை, எப்படின்னா அவளை படிக்க வச்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரிதான் அந்த அப்பா நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காசை ரெடி பண்றதுக்காக இவங்க இந்த தவறான கேம் எல்லாம் விளையாடுறது, அதுக்கப்புறம் சீட்டு விளையாடுறது, அதுல காசை வைக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் முயற்சி பண்றாங்க. ஆனா அது எல்லாமே லாஸ் ஆயிடுது. ஒரு நாள் ஹீரோ சிக்னல் போட்டிருக்கும் போதோ குறுக்கால கார்ல போய் விழுந்துருவோம், அதை வச்சாச்சு காசு எதனா ரெடி பண்ணலான்ற அளவுக்கு நினைக்கிறாருங்க. ஆனா அதையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தடுத்துறாங்க. அப்பதான் இதுக்கு வேற வழியே இல்ல, பேசாம ஊர்ல இருக்கிற நம்ம வீடு, நம்ம ஸ்வீட்டு கடை எல்லாத்தையும் வித்துலான்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்றாரு. அப்படி ஊருக்கு கால் பண்ணி அது எல்லாத்தையும் வித்து அந்த 30,000 பவுண்டு காசை ஊருக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்படி அவங்க சொந்தக்காரங்களை வச்சு அவர் எல்லாத்தையும் விற்கிறாரு. இதெல்லாம் வித்துட்டா நீ ஊருக்கு போய் என்ன பண்ணுவ, பொண்ணு படிச்சுட்டு உன்னை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு கோபால் கேட்கும் போது கூட ஹீரோ கிட்ட பதில் இல்ல, பாத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பதில தான் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி மாடர்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திக்கிட்டு வெளியே வராங்க. அப்படி அங்க ஒரு வெள்ளக்கார பையன் இருக்காங்க. ஹே பியூட்டி, நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமான்னு சொல்லி அங்க ஹீரோயின் பக்கத்துலயே அவன் நெருங்க, நம்ம ஹீரோயினும் அந்த வெள்ளக்காரன் பக்கத்துல நெருங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பா அங்க கதவு திறந்து வந்துடுறாரு. தான் பொண்ணு அங்க அந்த வெள்ளக்கார பையனோட கொஞ்சம் ஒன்னா இருக்கிறதையும் பாத்துடுறாரு. தான் அப்பா பார்த்ததை பார்த்த ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. அப்பா, உனக்கு கொஞ்சமாச்சு மேனர்ஸ் இருக்கா, காலிங் பெல் அடிக்காம வீட்டுக்குள்ள நுழைய மாட்டியா, அடைச்சி வெளியே போப்பா அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறாங்க. இவரும் ஒரு மாதிரி அவமானப்பட்டு அங்கிருந்து வெளியே போக, ஐயோ அவசரப்பட்டுமே அப்பா வாச்சுன்னு சொல்லி இப்ப இவங்களும் வெளியே வராங்க. எதுக்காகப்பா இங்க வந்த? இல்லம்மா, உனக்கு அந்த யூனிவர்சிட்டியில சீட்டு வாங்கிட, இதுக்கப்புறம் நீ அங்க படிக்கலாம், அதை சொல்றதுக்கு தான் ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கும் அப்பதான் அப்பாவுடைய அந்த எண்ணம் புரியுது. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி வாப்பா உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்ல, இல்லம்மா நீ ஏதோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ போய் ஃபன் பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டோம். நாளைக்கு அந்த அட்மிஷன் பில் பண்றதுக்காக காலேஜ் போக வேண்டியது இருக்கும், காலேஜுக்கு கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாருங்க. இதையும்
அவங்க பொண்ணு பார்த்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, அப்பாவையே மதிக்காம இருந்துட்டோமோ, நம்ம அப்பா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு, இப்படி மாறிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நிகழ்ந்து போயிடுறாங்க. இப்ப ராத்திரியில நம்ம ஹீரோக்கு தூக்கம் வரலைங்க. தான் பொண்ணை சின்ன வயசுல இருந்து எப்படி ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்தாரு, ஆனா பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மாறிட்டாலே, நம்மளையே மதிக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லிதான் தான் ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவளை மட்டும் இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டேன்னா நான் மறுபடியும் இந்தியாவுக்கே போயிட்டு எதுனா கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்க போறேன்டா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு கிளம்பி நேரா தான் பொண்ணுடைய ஹாஸ்டலுக்கு வந்தும் காலிங் பெல் அடிக்க, என்னம்மா போலாமா, ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காதம்மா, நேற்று நடந்ததை நான் மொத்தமாக மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவங்க பொண்ணுமே ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகி தான் அப்பாவோட அந்த காரில் வந்து ஏறுறாங்க. இப்போ அந்த காசு இருக்கும் பார்த்தீங்களா, நிலத்தை வித்த காசெல்லாம் அது இவங்களுக்கு கிடைக்குதுங்க. அந்த காசையும் எடுத்துக்கிட்டு இவங்க 4 பேருமே அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டு ஃபீஸ் கட்டுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலையில தான் இங்கே இந்த நாய்நாக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வெள்ளக்காரன் போலீஸ் வந்து ஒரு தகவலை சொல்றான். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்த அந்த 2 நபர்கள் இந்தியால இருந்து ஒரு 30,000 பவுண்டை வாங்கியிருக்காங்க, கார்ல கொண்டு போறாங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்ல நைனா அப்பா அவங்கள நம்ம கையும் களமா பிடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கும் கால் பண்ணி 2 பேரும் அங்கேயே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அவங்களோட இஸ்லாமிய பேரையும் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கார்ல இருக்கும் போது கேட்கிற நம்ம ஹீரோயினுமே, என்னப்பா நடக்குது, உங்க பேரு சம்பக்கு தானே, எப்படி நீங்க இர்ஃபான் பதானா மாறினீங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவங்க அப்பா பப்ளுக்கு காசு கொடுத்து ஏமாந்த விஷயமோ, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போன விஷயமோ, திருட்டுத்தனமா இந்த லண்டனுக்கு வந்த விஷயமோ, உனக்கு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வாங்கறதுக்கு வீட்டையே வித்து கடையை வித்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. இதை கேட்டதும் அவங்க பொண்ணு நெகிழ்ந்து போறாங்க. கார்லயே கதறி அழுகுறாங்க. அப்பா தயவு செஞ்சு நிப்பாட்டுங்கப்பா, எனக்கு லண்டன்ல போய் படிக்கணும்னு ஆசை தான் இருந்தது, ஆனா சொத்தையே வித்து உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படிப்பை படிக்கணும்னு ஆசை இல்லப்பா. நான் லண்டன்ல நிறைய பட்டுட்டேன்ப்பா. லண்டன்ல இந்தியர்களுக்கு மரியாதையே கிடைக்கிறது இல்லப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கிடைச்சாலும் அடுத்த வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்ல. இந்தியா போனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாம உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த படிப்பு எனக்கு தேவை இல்லப்பா. இந்தியாலே இல்லாத காலேஜா, நான் இந்தியாலேயே படிச்சுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு வேணாப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணும் கதறி அழுக. ஹீரோக்கு அங்க என்ன முடிவு இருக்குதுன்னு தெரியல. பொண்ணு படிப்பு தான் முக்கியம் அவர் நினைக்கிறாரு. நான் இப்ப கூட இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோ கிட்ட, இந்த படிப்பு லண்டன்ல தேவையற்றதுதான், ஏன்னா லண்டன்ல இப்போ படிப்பெல்லாம் மாறிடுச்சு, இந்தியாலேயே படிக்க வைங்க, உங்க சொத்தை திரும்பி வாங்கிக்கோங்க, இந்த காசை எடுத்துக்கிட்டு உங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு போங்க, அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி புரிய வைக்க, இப்போ ஹீரோவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்போ போலீஸ் கிட்ட வேற இப்போ இந்த 30,000 பவுண்டு மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதானே. அது இல்லாம ஹீரோ வேற பேரு மாத்தி தானே லண்டனுக்கு வந்திருப்பாரு, அது வேற போலீஸுக்கு தெரிஞ்ச பெரிய வம்பாயிடுமோன்ற மாதிரி பயப்படுறாரு. அப்பதான் நைனாவுடைய அம்மா குறுக்கால வராங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த காசை அவங்க கார்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நைனா அங்க போலீஸோட வர, இவங்க காரை செக் பண்ணி பார்க்கும் போது அதுல காசு இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சு இவங்க அப்பாவிதான் எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்ததுன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் தெரியுது நைனாவே ஆக்சுவலி நம்ம ஹீரோக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சிருப்பாங்க. அம்மாவை ஹீரோ காப்பாத்திருப்பார்ல, அதனால நைனா தான் அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த காசை குறுக்கால வந்து வாங்கிக்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நைனாவோட அம்மாவான அந்த ஹவுஸ் ஓனர் மேடம் வந்து அந்த காசை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த காசு எல்லாத்தையும் ஹீரோ கிட்டேயே பத்திரமா கொடுத்து நம்ம ஹீரோவையும் அவங்க பொண்ணையும் இந்தியாவுக்கே அனுப்ப, இப்போ நம்ம ஹீரோவுடைய பொண்ணு ஹீரோவை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இந்தியாலேயே ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்து படிப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் மறுபடியும் வாங்கி அவர் ஸ்வீட்டு கடையை அங்க பாத்துக்கிற மாதிரியும் ரொம்ப ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்துடைய கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம், வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.